பாரதிய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவராக முத்துராமலிங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பாராட்டுக் கூட்டம் வத்தலக்குண்டு கணேஷ் மஹாலில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும் தொண்டர்களையும் எழுச்சியடைய செய்து வரும் சட்டமன்ற தேர்தலில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி முத்திரை பதிக்க சபதம் ஏற்றுக்கொண்டதாக உறுதி கூறினார். திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள நிலக்கோட்டை, ஆத்தூர், திண்டுக்கல், நத்தம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியை புதிய எழுச்சியோடு வளர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளது. கட்சித் தலைவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் மத்திய அரசின் திட்டங்களை முன்னிலைப்படுத்தவும், அடுத்த உள்ளாட்சி தேர்தலில், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கட்சிக்கு பெரிய வெற்றியை பெறவும் பாரதிய ஜனதா கட்சி புதிய வியூகத்தில் களம் இறங்கியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பிரிவின் புதிய தலைவராக வத்தலக்குண்டுவை சேர்ந்த முத்துராமலிங்கம், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் வழிகாட்டுதலின்படி மாநில தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தியின் ஒப்புதல் படியும் ஏகமனதாக கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் ஒருமித்த கருத்தோடு திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனையடுத்து வத்தலக்குண்டு கணேஷ் மஹாலில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கத்திற்கு பாராட்டு விழாவும் நிர்வாகிகள் சந்திப்பு ஆலோசனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தார். வத்தலக்குண்டு வடக்கு ஒன்றிய தலைவர் கருணாநிதி வரவேற்று பேசினார். கூட்டத்தில் பேசிய முத்துராமலிங்கம், திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து மண்டலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியை புதிய வழியில் வளர்ப்பதாக உறுதியளித்தார். மேலும் பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்தவும், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் பெரிய வெற்றியை பெறவும், தொலைதூரத்தில் உள்ள எளிய மக்களுக்கும் பயனளிக்கும் மத்திய அரசின் திட்டங்களை முன்னிலைப்படுத்துமாறு கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆர்வலர்களை வலியுறுத்தினார். மாநில பொதுச் செயலாளர், அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம்ஜி அவர்கள் வழிகாட்டுதலின்படியும், மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தி அவர்களுடைய ஒப்புதலின்படியும் ஏகமனதாக கட்சியின் ஒருமித்த கருத்தோடு திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக 19/1/2025 அன்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். நான் கட்சியில் 19 அன்று எடுத்த முதலிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேவகனாக செயல்படக்கூடிய ஒப்பற்ற தலைவனாக இருப்பேன் என்று கேட்டுக்கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 1206 பூத்துக்களையும் தகுதி வாய்ந்த பூத்துக்களாகவும், தரமான பூத்துக்களாகவும், பல பூத்துக்களாகவும் ஆக்கியே தீருவேன் என்று தெரிவிக்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே சந்திக்கக்கூடிய சட்டமன்றம். எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில தலைமை முடிவு பண்ணும். அதன் அடிப்படையில் இந்த திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்றத்தை வென்றெடுப்பதற்கு நான் முழு வீச்சில் பாடுபடுவேன் என்று உங்களிடத்தில் கோரிக்கையாக வைக்கின்றேன். அதேபோல் கிளையினுடைய அனைத்து கிளைகளையும் வலிமையான கிளைகளாகவும், அனைத்து தொண்டர்களையும் வலிமையான தலைவர்களாகவும் ஆக்கியே தீர்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.